சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் வந்து லைவ்லையும் சரி ஒரு சில வீடியோலையும் கேட்டீங்க. அக்கா வந்து டெய்லி வந்து கிளாஸில் வந்து நம்ம சிம்பிளான சென்டென்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் வித் டீச்சர்கிட்ட வந்து என்னென்னலாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிங்கன்னு சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ தான் இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்து என்ட்ரி ஆன உடனே காலை வணக்கம் அப்படின்னா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். நீங்கள் எல்லோரும் நலமா? ஹவ் ஆர் யூ ஆல்? செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்குறோம் அப்படின்னா இன்றைக்கி யாரெல்லாம் கிளாஸில் யாரெல்லாம் இன்றைக்கி வரலப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஹூ இஸ் அப்சென்ட் டுடே அப்படின்னு சொல்லி கேட்குறோமா. அப்புறம் வந்து தேர்ட் கொஸ்டின் இன்றைக்கி ஏன் நீ லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறோம். வை ஆர் யூ லேட்? அதுக்கப்புறம் வந்து உனக்கு என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அவங்க வந்து எல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறோம். அதுக்கு வந்து வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். உண்மையில் என்ன நடந்தது? வாட் ஹேப்பன் ஆக்சுவலி? அதுக்கப்புறம் வந்து அங்கே என்ன நடக்குது? வாட் இஸ் கோயிங் ஆன்? வாட் இஸ் கோயிங் ஆன் தேர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா வாட் இஸ் கோயிங் ஆன் மட்டும் சொல்லலாம். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். டூ யூ நோ? அதுக்கப்புறம் உனக்கு என்னப்பா வேணும்? கிளாஸில் பேசிக்கிட்டே இருக்கிற உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். வாட் டூ யூ வாண்ட் அப்படின்னு சொல்கிறேன். உனக்கு புரியுதா? வாட் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? வாட் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் இல்லைன்னா டூ யூ அண்டர்ஸ்டாண்ட், ஹேர் யூ அண்டர்ஸ்டாண்ட். வேர் ஆர் சௌமியா அண்ட் ரவி? வேர் ஆர் சௌமியா அண்ட் ரவி. அவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு தான் வந்து வேர் ஆர் சௌமியா அண்ட் ரவி அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் வந்து கேட்குறோம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவர்கள் எங்கே போனாங்க, அவங்களும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் வந்து பேசுவோம்? வேர் டிட் தே கோ? வேர் டிட் தே கோ. அவங்களும் எங்கே போனாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் வேர் டிட் தே கோ அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இன்னைக்கு ஹோம்ஒர்க்லாம் என்னப்பா, இன்றைக்கி வீட்டு பாடம்லாம் என்னன்னு சொல்லி கேட்குறதுக்கு இங்கிலீஷில் வந்து நம்ம எப்படி கேட்போம்? வாட் இஸ் டுடேஸ் ஹோம்ஒர்க்? வாட் இஸ் டுடே ஹோம்ஒர்க். இல்லைனா அப்படின்னா வாட் இஸ் ஹோம்ஒர்க்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை ஃபுல் சென்டென்ஸில் கேட்கணும் அப்படின்னா வாட் இஸ் டுடே ஹோம்ஒர்க். சிம்பிளான சென்டென்ஸில் கேட்கலாம் வாட் இஸ் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஹோம்ஒர்க்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது இங்கிலீஷில் வந்து எப்படி கேட்போம்? டூ யூ டன் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைனா ஹவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க். இல்லைனா ஹவ் யூ ஃபினிஷடு யுவர் ஹோம்ஒர்க்கு. டன்னு யூஸ் பண்ணலாம், ஃபினிஷடு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சிம்பிளாக இருக்குதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க. ஹவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க். ஹவ் யூ ஃபினிஷடு யுவர் ஹோம்ஒர்க்கு. வி அப்படின்னா ஒருத்தரை கேட்குறீங்க அப்படின்னா யூ யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரையும் கேட்குறீங்க அப்படின்னா யூ இருக்கிற இடத்துல வந்து யூவை கேன்சல் பண்ணிவிட்டு வி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். வி அப்படின்னா வீனா நாங்கள் எல்லாருமே ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களான்னு கேட்குறோம். இல்லை ஒருத்தரை மட்டும் கேட்குறீங்க அப்படின்னா யூ யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன கேட்குறீங்க அப்படின்னா ஐ யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு யாருக்கு பதில் தெரியும்? ஹூ நோ ஆன்சர். ஹூ நோ. யாருப்பா பதில் தெரியும் அப்படின்னா ஹூ நோ ஆன்சர் அப்படின்னா மேடம் எனக்கு தெரியும் அப்படின்னா ஊனோ ஆன்சர். அவ்வளோதான். நான் லாஸ்ட் கொஷின் வந்து யாருக்கு இதற்கு பதில் தெரியும்ன்றதுக்கு இங்கிலீஷில் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு. தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.